23/4/2026 தமிழ்நாட்டில் ஒரு முக்கியமான நாள். தேர்தல் எலெக்ஷன். உங்கள் வாக்குகளை சரியான முறையில் வாக்களிங்கள். 2026 23ஆம் தேதி 4ஆம் மாதம் வியாழக்கிழமை. உங்கள் ஓட்டுகளை உங்களுக்கு யார் பிடிக்குமோ அவங்களுக்கு தவறாமல் போய் வாக்களிங்க. ஐயோ, எனக்கு அன்றைக்கி தான் நிறைய வேலை இருக்குது, வெயிலாக இருக்குது, மழையாக இருக்குது, காற்றாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வீட்டிலே இருந்துடாதீங்க. போய் தயவு செய்து நம் நாட்டுக்கு, ஜனநாயக நாட்டுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரே கடமை ஓட்டு தான். இந்த ஓட்டு தான் நம்மளுக்கு முழு சுதந்திரமே. நாம் முக்கியமானவங்கள, நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள தேர்ந்தெடுப்பது நம்ம கையில் தான் இருக்குது. அதனால் உங்கள் ஓட்டை வீணாக்காமல் கண்டிப்பாக வாக்களிங்கள். அது நமக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நம்ம ஒரு சிறந்த ஒரு தலைவரை தேர்ந்தெடுக்க போகிறோம். அதனால் சிந்தித்து உங்களுக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் வாக்களிக்கலாம். இது வாக்களிப்பது நம்முடைய கடமை. யாராலையும் தடுத்து நிறுத்த முடியாது. நீ அதுக்கு தான் போடணும், இதுக்கு தான் போடணும்னு யாராலையும் தடுக்கவும் முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. சுதந்திரம் நம்முடைய ஜனநாயக நாட்டில் நம்ம செய்யக்கூடிய ஒரே கடமை ஓட்டு உரிமை தான். அந்த ஓட்டை சரியான முறையில் போய் போடுங்க, தவற விடாதீங்க. அந்த ஓட்டு ஒரு முக்கியமானவங்களை தேர்ந்தெடுக்குது. அதனால் தயவு செய்து எப்படியாப்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம மனுஷனாக பிறந்தோம், டெய்லியும் தான் வேலை இருக்கும், ஏதோ ஒரு வேலை இருந்து தான் இருக்கும். எப்படியாவது போய் கஷ்டப்பட்டு உங்களுடைய ஓட்டை போடுங்க. ஓட்டை வீணாக்காதீங்க. தயவு செய்து மீண்டும் சொல்கிறேன், உங்கள் ஓட்டு உங்கள் ஓட்டு தான் இந்த தமிழ்நாட்டின் முதலமைச்சரை நிர்ணயிக்கும். அதனால் வெயிலாக இருக்குது, காற்றா இருக்குது, மழையாக இருக்குது, வெயிலாக இருக்குதுன்னு போய் வீட்டிலே இருந்துடாதீங்க. வயசானவங்களை கூட வண்டியில் இட்டும் போய் வாக்களிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க அனைவருக்கும் சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் அனைவருக்குனாக்கா அனைவருக்கும் குழந்தை தான் கிடையாது. வாக்கு உரிமை யார் யார் இருக்குதோ அவங்களாம் கண்டிப்பாக போய் ஓட்டு போட சொல்லுங்கள். எப்படியாப்பட்ட விவசாய வேலையாக இருந்தாலும் சரி, கூலி வேலை செய்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நாளைக்கு ஒரு நாள் முழுக்கும் உங்களை ஒதுக்கி செய்யலை. ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் போய் லைனில் நின்று உங்களுடைய ஓட்டை சரியான முறையில் வாக்களிங்க. உங்களை மீண்டும் கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம்.